இன்று என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். எல்லாருமே வந்து கார்ல வந்து பேக்கேஜ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. வர வழியில வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதியோட குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனா காருக்குள்ளேயே வச்சு சொல்றாங்க, "பாட்டி வீட்ல தான் இருந்தேன்" அப்படின்ட்டு தாத்தா பாட்டிட்ட நீங்க சொல்லிறக்கூடாது. நாங்க வந்து கொடைக்கானல்ல நல்லா சுத்தி பார்த்தோம் அப்படின்னு தான் நீ சொல்லணுமா அப்படின்றாங்க. நான் தான் கொடைக்கானலே வரலையே, நான் அப்புறம் எப்படி அத சொல்லணும் அப்படின்ட்டு குழந்தை சொல்றாங்க. அப்படி இல்ல, அம்மா அப்பாவுக்காக நீ இத ஒரு பொய் சொல்லித்தான் ஆகணும். இல்லன்னா தாத்தா பாட்டி வந்து எங்கள தான் புடிச்சு சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லவும், குழந்தையும் கேட்டுக்கிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டி குழந்தைய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எப்படிம்மா இருந்துச்சு டூரு? நல்லா இருந்துச்சா? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? இது யார் வாங்கி குடுத்தது? அது யார் வாங்கி குடுத்ததுன்னு கேட்குறாங்க. குழந்தை வந்து தாத்தா அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் போய் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா, அவங்க வந்து மதியோட அம்மா, அப்பாவ வந்து மெயின் பண்ணி சொல்லும்போது, கண்டிப்பா பிரச்சனை கூடிரும். அதனால அவங்களுக்கு பெரிய தலைவலியே வந்துரும்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, வீட்டுக்கு வந்த முன்னாடி மதிக்கு அடுக்கடுக்கான கேள்விகள தான் கேட்குறாங்க. "நீ விட்டுட்டு போயிட்ட, இங்க இருக்கிற பொம்பள கரெக்டாவே சமைக்கல. கரெக்டா எங்கள பார்த்துக்கல. எல்லாமே உப்பு சாப்பாடு, சுத்தமில்லா வீடு" அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா புகார்கள சொல்றாங்க. சொல்லிட்டு அதே நேரத்துல வந்து, "இனிமேல் இந்த மாரி ஒரு டூர் எல்லாம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து பாக்கியராஜ மட்டும் நீ அனுப்பிச்சு விடும்மா. நீ இந்த வீட்ல தான் இருக்கணும்" அப்படின்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. நம்ம மதி வேற வழியே இல்லையே அப்படின்ற மாரி கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல சுரேஷ் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு. சப்பாத்தி குருமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணிட்ட சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிறாரு. இது சுத்தமா வந்து அழகுக்கு பிடிக்கவே இல்ல. நேரா ரூமுக்குள்ள போய் சத்தம் போடுறாங்க. என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ டயர்டா வந்து எல்லாருமே ஒரே தடவ டூர் போயிட்டு வரோம். வரும்போது டிராவலிங் டயர்டு எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்படி ஆர்டர் பண்ணலாமா அண்ணிட்ட? அதுவும் சொல்ல போனோம்னா ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு கேட்குதா? அப்படின்றாங்க. இங்க பாரு அழகு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ வந்து இந்த மாரி இந்த விஷயத்துல வந்து தலையிட வேணாம் நீயி. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்னை சரி பண்ணிக்கிறேன். என் அண்ணிட்ட நான் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீ ஏன் அதுக்குள்ள தலையிடுற? அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்குவாதம் வந்தாலும் கூட, ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, மதி ஒரே வார்த்தையில வந்து, "நீங்க வந்து பேசுனது எல்லாமே தப்பு தான். அடுத்தவங்க மனசையும் புரிஞ்சு நடந்துக்கணும்" அப்படின்றாங்க. என்னடா இவ வந்து டீச்சர் மாதிரி வந்து காலேஜ்ல மட்டும் இல்ல, நம்ம வீட்லயும் இந்த போடு போடுறாளேன்னு சொல்லிட்டு, அவரும் வேற வழி இல்லாம சைலண்டா போயிறாப்புல சுரேஷு. இது நைட் எல்லாமே முடிஞ்சிருது. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து எல்லா வேலையுமே வந்து மதியே எடுத்து பண்றாங்க. அழகு எந்திரிச்சு வர டயத்துக்குள்ள. அப்ப வந்து ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, "என்னாச்சு? ஏன் எந்த வேலையும் நீங்க பார்க்குறீங்க? நானே பார்த்துக்கிறேனே" அப்படின்றாங்க அழகு. அப்படி இல்லங்க. நீங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒர்க் அதிகம். நைட்டு நீங்க ஒர்க் அதிகமா பார்த்தீங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து சின்ன வேலை தான். நான் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்தீங்கன்னா, சமையல வந்து நீங்க நல்லா பண்ணி குடுத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க வாக்கிங் கிளம்பி போயிறாங்க. அத்தை வந்து கேட்கறாங்க, "என்ன இன்னைக்கு வாக்கிங் போலயா?" அப்படின்ட்டு. "இப்பதான் போறாங்க" அப்படின்றாங்க. "பாத்தியா, உன் கூடயே நீ கையில அவளுக்கு வேலைய வச்சு, அவளுக்கு வந்து நீ வேலை குடுக்குறத விட்டு போட்டு, அவளுக்கு சப்போர்ட்டாவே நீ பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்றாங்க. இந்த வீட்ல வந்து அவங்களாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ன மாரி அழகு சொல்றாங்க. "அப்ப ஏன் நாங்க உங்கள கொடுமைப்படுத்துறோமா?" அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க அப்படி சொல்லல அத்த. நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு எல்லா வேலையும் பண்ணி குடுத்துட்டு தான் அவங்க அவங்க சுதந்திரமா போயிட்டு வராங்க வாக்கிங். இதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க அத்தை அழக குறை சொல்றத மட்டும் குறையவே இல்ல. அவங்க வந்து இன்னும் கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க.